ஆத்திசூடியில் அடுத்து பேய்களுக்கு அஞ்சேல் என்று பாரதி சொல்கிறார். வஞ்சனை பேய்கள் என்பார், இந்த மரத்தில் என்பார், அந்த குளத்தில் என்பார், துஞ்சுது முகட்டில் என்பார், மிக துயர்படுவார், எண்ணி பயப்படுவார் என்று மகாகவி பாரதி பேசுவார். வஞ்சனைகளையும் தீமைகளையும் அநீதிகளையும் கண்டு ஒரு காலம் நாம் அச்சப்படக்கூடாது. அஞ்சுவது அஞ்சாமை பேதமை என்று வள்ளுவர் சொல்லுவார். அச்சமும் பேடிமையும் அடிமை சிறுமதியும் உச்சத்தில் கொண்டாரடி கிளியே ஊமை சனங்களடி என்று பேசுவான். அச்சத்தினால்தான் எல்லா துன்பங்களும் வருகிறது. ஆங்கில ஆதிக்கத்திற்கு நாம் அடிமைப்பட்டு கிடந்தது எதனால் என்றால் அவர்களின் மேல் கொண்ட அச்சத்தினால்தான். எனவே பொய்யானவற்றுக்கு அஞ்சாமல் அவற்றை எதிர்த்து வாழ வேண்டும். திருட்டு, பொய்மை, வஞ்சம், லஞ்சம், ஆதிக்கம், மூடத்தனை, சாதியம், அநீதி இவை சமூகத்தினுடைய பேயாக கருதுகிறார் மகாகவி பாரதி. வேப்பமர உச்சியிலே பேய் ஒன்று இருக்குதுன்னு சொல்லி வைப்பாங்க, உன் வீரத்தை மொழியிலேயே கிள்ளி வைப்பாங்க. மூளையற்ற வார்த்தைகளில் விளையாட்டா கூட நம்பி விடாதே என்று பட்டுக்கோட்டை கல்யாணம் சுந்தரம் பேசுவது போல இந்த குழந்தை பருவத்திலேயே சில அச்சத்தை தருகிற செய்திகளை நம் நெஞ்சத்தில் பதித்து விடுவார்கள். எனவே அது வளர்ந்து மிக அச்சம் தருகிற ஒன்றாகவே தன் வாழ்க்கை அமைந்து விடுவதை பார்க்கிறோம். எனவே அப்படி இல்லாமல் எதற்கும் அஞ்சாமல் இந்த தீமையான பேய்களுக்கு அஞ்சாமல் வாழ வேண்டும் என்பதைத்தான் மகாகவி பாரதி பேய்களுக்கு அஞ்சேல் என்று உலகத்தில் உள்ள தீயவர்கள்தான் பேய்கள் என்பதை சுட்டிக்காட்டுகிறார் இந்த ஆத்திசூடியிலே.